Arjun from CAT School தாம்பரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி வந்து லாகின் பேஜ் கிரியேட் பண்ணுறது, அதை எப்படிலாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது தான் நம்ம கோடிங் மூலிமா பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு div டேக் வந்து ஓப்பன் பண்ணி அந்த div டேக்குள்ளே ஒரு ஃபார்ம் டேக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபார்ம் டேக் தான் வந்து லாகின் ஃபார்முக்கு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு லாகின் ஃபார்ம் அப்படின்றதுனால h1 டேக்கில் நம்ம கொடுத்துக்கலாம். h1 டேக் கிளிக் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் லாகின் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு இங்கே விசிபிள் ஆகும் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு div டேக். இந்த div டேக்கில் வந்து நான் இந்த divக்கு வந்து ஒரு ஐடி நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ஐடி நேம் வந்து CSS டிசைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஐடி நேம் வந்து நான் இன்புட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இன்புட் பாக்ஸ்னு கொடுத்துட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம எப்படி இன்புட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுப்பேன். ஜஸ்ட் அதில் டெக்ஸ்ட்டுன்னு வரும். நமக்கு இப்போ இங்கே சேவிங் ஆகிட்டு இங்கே டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணுற மாதிரி நமக்கு காமிக்கும். இங்கே வந்து நமக்கு பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் இதை வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த பிளேஸ் ஹோல்டருக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அது வந்து அந்த விசிபிள் வந்து நான் யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதே வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டைப் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டருமே பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிடுறேன். இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான் வந்து பாஸ்வேர்டு வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி தான் வந்து சிஎஸ்எஸ்லாம் டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டன் வந்து நம்ம கொடுப்போம்ல லாகின் பட்டன், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு div டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஜஸ்ட்டு பட்டன் அப்படின்னு நம்ம கொடுப்போம்னா பட்டன் டேக் ஓப்பன் ஆகும். அந்த பட்டனுக்குள்ளே நம்ம ஒரு ஐடி வந்து கால் பண்ணிவிட்டு பிடிஎன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைப் வந்து சப்மிட். ஸோ பட்டன் வந்து நம்ம சப்மிட் தான் பண்ண போகிறோம். ஸோ பட்டன் சப்மிட்டு. இந்த பட்டனுக்கு பேர் லாகின் அப்படின்னு வச்சுக்கேன். ஸோ சேவ் பண்ணோடனே நமக்கு லாகின் பட்டன் இருக்கும். ஸோ நம்ம கொடுத்தது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நான் ஜஸ்ட்டு நேம் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு சம்திங் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு வியூ பண்ணி பார்த்துருவோம். அண்ட் லாகின் கொடுத்தோம்னா நமக்கு சேவ் பண்ணோம்னா இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம லாகின் பேஜ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸில் இதை எப்படி வந்து டிசைன் பண்ணலான்றதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம லிங்க் டேகை ஓப்பன் பண்ணி லிங்க் டேக் ஜஸ்ட் கொடுத்தோம்னா லிங்க் வந்துடும். ஸோ பக்கத்தில் இருக்க இந்த style.css வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். style.css இப்படி கொடுத்தோடனே நான் இந்த style.cssல என்னென்னலாம் டிசைன் பண்ணுறோமோ அதெல்லாம் இங்கே சேஞ்சஸ் நடக்கும். இப்போ வந்து நம்ம சிஎஸ்எஸில் டிசைனிங் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஸ்டார் கொடுத்தோம்னா அது மொத்தமாக அதில் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் ஃபேமிலிக்கு இது கொடுத்தோம்னா அதே காமிக்கும் நமக்கு ஃபாண்ட் ஃபேமிலி. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு சான்ஸ் செரிஃப் யூஸ் பண்ண போகிறோன்னா சான்ஸ் செரிஃப் ஃபாண்ட்டு ப்ளஸ் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் வந்து இருக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மார்ஜின் வந்து நான் 0 கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட்டு பேடிங்கும் 0. நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலியும் கொடுத்துட்டேன். இப்போ பாக்ஸ் சைஸிங் வந்து நான் கொடுக்க போகிறேன். இது எல்லாமே வந்து எதுக்குன்னா ஆக்சுவலாக அந்த பார்டர் மெயின்டைன் ஆகிறதுக்கு தான். ஸோ இது நம்ம டிசைன் பண்ண அதுக்கு வந்து சூஸ் பண்ணிப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாடியை வந்து மொத்தமாக டிசைன் பண்ண போகிறோம். அதாவது பாடியில் என்னென்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பாடின்னு சொல்லுவாங்க. இந்த பாடி டேக்குள்ளே நம்ம என்னென்ன டிசைன் கொடுக்குறோமோ அது எல்லாமே வரும். நான் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்டேன். இப்படி கொடுத்தா தான் வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும், இல்லைனா ஃப்ளெக்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட், இந்த கண்டென்ட் வந்து எனக்கு சென்டரில் வேணுன்றது நான் சென்டரில் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சென்டரில் மூவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதே வந்து நான் ஐட்டம்ஸை அலைன் பண்ண போகிறேன். அதையும் வந்து நான் சென்டராக அலைன் பண்ண போகிறேன். வித் மினிமம் ஹைட் வந்து என்னென்னா 100 வியூ ஹைட் கொடுத்துக்கிறேன். இதுதான் வந்து சென்டராக வர கொடுத்தாங்க போதும்.
ஸோ நான் சென்டராக கொண்டு வந்துட்டேன். பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்கணும், எந்த கலரில் இருக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டும் சூஸ் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் நான் எல்லோ சும்மா எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணணுமோ இதில் போய் கூட செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் சூஸ் பண்ணுங்கள், க்ரீன் சூஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பாடி டேக்கில் நம்ம வந்து அழகாக டிசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த லாகினை வந்து நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணணும். ஸோ இந்த லாகினுக்கு வந்து நம்ம லாகின் சொல்லிட்டு தான் ஐடி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஐடியை வந்து நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு ஹேஷ் கொடுத்துட்டு அந்த ஐடியை கால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஐடியை வந்து நம்ம அது எவ்வளோ வித் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 பிக்சல் கொடுக்குறேன். 45 பிக்சல் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன். பேக்ரவுண்டில் நான் என்ன இருக்கணும், என்ன கலரில் கொடுக்கலாம் அப்படின்றது நான் ஜஸ்ட் சம்டைம்ஸ் பேக்ரவுண்ட் நான் இப்போதைக்கு ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் கொடுத்தா எனக்கு இங்கே வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகுது. ஆனால் வந்து இந்த பிக்சல் கம்மியாக கொடுத்துருக்கறனால எனக்கு ஃபுல்லாக வரல. ஸோ நான் வந்து ஒரு 250 பிக்சல் கொடுத்துக்கிறேன். 250 பிக்சல் கொடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் நல்லா விசிபிள் வந்து நல்லா வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த H1 டேக் நம்ம கொடுத்துருந்தோங்க. இந்த H1 டேக் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ இது லாகின் ஐடியில் இருக்கிற H1 டேக். ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டெக்ஸ்ட், இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சென்டராக அலைன் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து இதுக்குள்ளே வச்சு டெக்ஸ்ட் அலைன் டெக்ஸ்ட் சென்டர் தச்சு. இப்போ எனக்கு டெக்ஸ்ட்டு வந்து சென்டராக விசிபிள் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதை வந்து மொத்தமாக எப்படி இந்த இன்புட்டை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த இன்புட் டிசைனிங்க்கு வந்து நம்ம ஜஸ்ட்டு லாகின் அதே ஃபார்மேட் தான். லாகினில் தான் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லாகின்க்கு அப்புறம் எதுனா இன்புட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிப்போம். இன்புட் பாக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வித்து கொடுத்துக்கலாம். வித்து வந்து நான் வந்து ஒரு 100% கொடுக்குறேன். வித்து 100% கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து கொஞ்சம் மினிமமாக ஏதாவது ஹைட் நம்ம கொடுத்துக்கலாம். ஹைட் வந்து ஒரு 200 பிக்சல் கொடுக்குறேன். எப்படி ஷோ ஆகும், இது ரொம்ப பெருசாக ஷோ ஆகுது. ஸோ நான் 20 கொடுக்குறேன். 20 கொடுத்தா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நான் ஒரு 30 பிக்சல் ஷோ பண்ணுற மாதிரி. இந்த நம்பரிங்ஸ்லாம் வந்து நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ இங்கே பார்த்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பெரிய நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட், இதுக்கு வந்து தனி பேக்ரவுண்ட் போகணும்னா அதையுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு இதை வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க பேக்ரவுண்டில் ரெட் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்ஜின் வந்து ரொம்ப ஒட்டி இருக்கிறதுனால நான் மார்ஜினை செலக்ட் பண்ணிக்கிறேன். மார்ஜினை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 pixel எடுத்துலையும் இந்த சைடில் 0 ஸோ கோலன் கொடுத்தா தான் வந்து இது க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ எனக்கு விசிபிள் வந்து அது காமிக்குது எந்தெந்த சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக மாற்றுறது இதெல்லாமே கொடுத்துக்கலாம். இதில் ஹைட் வந்து இன்னுமே 40 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். 40 பிக்சல் கொடுத்தோம்னா இங்கே வந்து கொஞ்சம் விசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. நான் 60 பிக்சல் கொடுத்து பார்க்குறேன். 60 பிக்சலுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து இது வந்து நான் 200% கொடுக்குறேன். 200%ன்றது இதை தாண்டி போடுறது. ஸோ நெக்ஸ்ட் 100% கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் வந்து சேவ் ஆகும். 30 பிக்சல்கே வந்து நான் இதை வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ லாகின்ல, அதாவது இந்த இன்புட் பாக்ஸ் அப்படின்ற டேகில்
அதுக்குள்ளே நம்ம ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம்ல, இந்த இன்புட் அதாவது இதுக்குள்ளே இருக்கிற இந்த இன்புட். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கோம். இந்த இன்புட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து வித்து வந்து நம்ம கொடுக்குறோம். இதுக்கு வந்து வித்து 100% நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இது ஃபில் ஆகிடுச்சு. அதேமாதிரி ஹைட்டு 100 GHzன்னு கொடுத்துடலாம். 100 GHz இது கொடுத்தா கொஞ்சம் அதிகமாகுது. GHz கொடுக்குறேன். 10மே வந்து அதிகமாகுது. ஸோ 5 சரி. ஸோ 5 கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்குது. தென் நம்ம இப்போது பேக்ரவுண்ட் வந்து கொடுக்கலாம். இப்போ எனக்கு இந்த பார்டர்லாம் வந்து விசிபிள் ஆகலாம். அதாவது இது ஏன்றது வந்து பின்னாடி வந்து நமக்கு தெரியும். ஸோ வந்து நமக்கு இந்த அவுட்லைன் இது எல்லாமே வந்து நன் கொடுத்துட்டு லேட்டராக வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போ எனக்கு இந்த பார்டர் வந்து கொஞ்சம் சாலிடாக வேணும் அப்படின்றதுனால நான் இப்போ பார்டர் வந்து நான் சாலிட் எத்தனை px கொடுக்கலாம்னா 1 px சைஸே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் 1 px சைஸில் கலர் வந்து பிளாக்கே இருக்கும்னு சொல்லி விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலான்னா கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ வந்து நான் பார்டர் ரேடியஸ் கொடுக்க போகிறேன். அது வந்து எதுக்குன்னா இந்த வளைஞ்சிடும் கொஞ்சம். நான் ஒரு 20 px அப்படி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் ஸோ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விசிபிள் வந்து நமக்கு ப்ராப்பராக ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம போகலாம். அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து இதில் கொடுக்குற இந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போதைக்கு விசிபிளாக தான் இருக்குது. ஸோ இதில் எந்த சேஞ்சஸ் பண்ண வேணாம். நம்ம பட்டன் டேக்கு நம்ம போகலாம். பட்டன் டேக்கில் என்ன கொடுத்துருக்கோம்னா BTN கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஹேஷ்டேக் BTN ஹேஷ்டேக் BTN ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட வித்தை வந்து நம்ம கொடுக்குறோம். பட்டன் உள்ளே போய்ட்டு இதோட வித்தை வந்து நம்ம கொடுக்குறோம். 100% நான் கொடுக்குறேன். ஸோ பட்டனுமே வந்து எனக்கு பெருசாகிடுச்சு. ஹைட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹைட் வந்து எவ்வளோ pxோ அந்த pxக்கு ஹைட் கொடுக்குறேன். ஹைட் 20 px கொடுக்குறேன். ஸோ 30 pxன்றது கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம 40 px கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறேன். நமக்கு இந்த பார்டர்லாம் வந்து இப்போ ஷோ ஆகுறாங்க. ஸோ பார்டர் அதே மாதிரி அவுட்லைனும் வேண்டாம். அவுட்லைன் நல்லா கொடுத்தாச்சு. ஜஸ்ட்டு இப்போது நான் வந்து பார்டர் பாக்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். பார்டர் ரேடியஸ் கொடுக்கணுன்னாலுமே இதுக்கும் வந்து பார்டர் ரேடியஸ் கொடுக்க முடியும். நான் வந்து இதில் வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்டர் ரேடியஸ் இது ஒரு 20 px செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த வளைகிற மாதிரி காமிக்கும். இதுக்கு வந்து கர்சர் பாயிண்டர்னு நம்ம ஒன்று யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கர்சர் எடுத்துகிட்டு போகும்போது அது பாயிண்டராக சூஸ் பண்ணணும். இல்லைனா சூஸ் பண்ணாது. அதுக்காக தான் இந்த ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது இங்கே ஸோ கர்சர் பண்ணும்போது ஹேண்ட் சிம்பிள் வரும். அதுக்காக தான் இது ஜஸ்ட்டு இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டில் நான் இந்த கலருக்கு வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பட்டன் கலர். இப்போதைக்கு விசிபிலிட்டி கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது. ஏன்னா கலர்ஸ் நான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால சூஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லாகின்க்கு நம்ம கொடுக்குறது கொஞ்சம் ஸ்பேஸ் பேடிங்கை வந்து நம்ம ஆட் பண்ணி இங்கே வந்து பேடிங் ஆட் பண்ணுறேன். பேடிங் ஒரு 20 px. அதே மாதிரி பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 20 px. ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த லாகின் ஃபார்ம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம லாகின் ஃபார்ம் வந்து ஓகேவா. இங்கே இருக்க யூசர் நேம்ன்றது நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஓவராக ஒன்றில் இருக்க மாதிரி இருக்குது.
ஸோ இதை வந்து கொஞ்சம் பிள்ளைக்கணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து பேடிங் செட் பண்ணிக்கலாம். பேடிங் நான் வந்து ஒரு 10 px செட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 10 px. இப்போ வந்து எனக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கரெக்டாக அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் லாகின் ஃபார்ம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது வந்து விசிபிலிட்டி பார்க்குறதுக்கு லாகின் கொடுத்தோம்னா லாகின் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.